Hi all. Today's stock information is based on the news. பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 கம்பெனிஸோட Q4 ரிசல்ட் டீட்டெயில்ஸை தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிண்டால் ஸ்டீல். ஜிண்டால் ஸ்டீல் Q4 ரிசல்ட் அவங்களோட ப்ராஃபிட்டை 1041 crores அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி ஒரு பங்கோட டிவிடெண்ட் 2 rupeesனு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைட்டாக பார்த்தா 2026 இவங்களோட ப்ரொடக்ஷன் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் மூலமாக ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் மோட்டார். இவங்க ஏப்ரல் மந்தோட சேல்ஸு 7% இயர் ஆன் இயர் சேல்ஸு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இவி செக்மெண்ட்லையும் 3 வீலர்ஸ் டிவிஷன்லையும் தான் இவங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஆட்டோமொபைல் செக்டரில் இவியில் இவங்க இம்ப்ரெஷன் ஆயிருக்குது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்குறது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜென் டெக்னாலஜி. ஜென் டெக்னாலஜி இந்தியாவோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி மற்றும் ஸ்டிமுலேட்டர் மேக்கிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ். இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட மிலிட்ரிக்கு ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை இன்வென்ட் பண்ணுறாங்க. இவங்களோட Q4 ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு 58% ரெடியூஸ் ஆயிருக்கு. அது சேம் ரெவென்யூ 44% லாஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த கம்பெனியோட ஆர்டர் புக் அவங்க கையில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு கம்பெனிக்கு புது சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Do you want more information? For more videos, comment below. Thank you.